பாகிஸ்தானின் அணு ஆயுத மிரட்டலுக்கு இந்தியா அஞ்சாது என சுதந்திர தின உரையில் பிரதமர் மோடி உறுதி. ஜிஎஸ்டி வரிகள் குறைக்கப்படும், தனியார் நிறுவன பணியில் சேரும் இளைஞர்களுக்கு 15,000 ரூபாய் நிதியுதவி உள்ளிட்ட அறிவிப்புகளையும் வெளியிட்டார். அதிகாரம் மற்றும் நிதி பகிர்வினை மீட்டெடுக்க சட்ட நடவடிக்கைகளை எடுக்க வேண்டிய தருணம் வந்துவிட்டது. சென்னையில் மூவர்ண கொடியை ஏற்றி வைத்த பிறகு சுதந்திர தின உரையில் முதல்வர் ஸ்டாலின் பேச்சு. காதர் மொஹிதீனுக்கு தகைசால் தமிழர் விருது, இஸ்ரோ தலைவர் நாராயணனுக்கு அப்துல் கலாம் விருது வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் வாழ்த்து. பாரா ஒலிம்பிக் வீராங்கனை துளசிமணி முருகேசனுக்கு கல்பனா சாவ்லா விருது வழங்கப்பட்டது. உலகின் மிகப்பெரிய தொண்டு நிறுவனம் RSS என பிரதமர் மோடி புகழாரம். ஓய்வு நெருக்கடியை சமாளிப்பதற்கான தந்திரம் என காங்கிரஸ் விமர்சனம். காஷ்மீரில் மேக வெடிப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 60ஆக உயர்வு. 200 பேரை காணவில்லை என்பதால் தேடும் பணி தீவிரம். இலங்கை சிறையில் வாடும் தமிழக மீனவர்கள் 81 பேரையும் அவர்களது படகுகளையும் உடனடியாக மீட்க கோரிக்கை. தங்கச்சி மடத்தில் மீனவர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டம்.